Hello everyone, welcome to Buff Blocker Tamil where you can learn to code like a pro. இந்த வீடியோல ஸ்க்ராட்ச் பிளாட்ஃபார்ம்ல எப்படி ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு browser ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க நான் Chrome browser யூஸ் பண்ணியிருக்கேன். மேல URL tabல scratch.mit.edu அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஸ்க்ராட்ச் உடைய அஃபிஷியல் வெப்சைட். இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க கேம், ஸ்டோரிஸ், அனிமேஷன் இந்த மாதிரி ரொம்ப விர்ச்சுவலி ரிச் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ண டாப் ரைட்ல பாருங்க ஜாயின் ஸ்க்ராட்ச் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களை சைன் அப் பேஜுக்கு கூட்டிட்டு போகும். சைன் அப் பேஜ்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு யூசர் நேமும் அப்புறம் ஒரு பாஸ்வேர்டும் நீங்க கிரியேட் பண்ணணும். யூசர் நேம் யூனிக்கான யூசர் நேம் நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணும் போதே ரொம்ப காமன் நேம் கொடுத்தீங்கன்னா அது டேக்கனா என்ன அப்படின்றத நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ இது டேக்கனா இருந்ததுன்னா நீங்க நியூவா, அதாவது அதுலயே ஒரு நம்பரோ இல்லை உங்க ஃபேவரட் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஆட் பண்ணி ஒரு யூனிக்கான யூசர் நேமை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ஒரு செக்யூரான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுங்க. யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் செக்யூராகவும் வச்சுக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பட்டன் கீழே இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ண பிறகு உங்களை நெக்ஸ்ட் பேஜுக்கு எடுத்துட்டு போகுது. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரியை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியான்னு வச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது நம்ம உங்களுடைய பர்த் மந்த் அண்ட் பர்த் இயரை நம்ம செட் பண்ணணும். ஸோ பர்த் மந்த் பர்த் இயர் ஏன் செட் பண்ணுறோன்னா ஸ்க்ராட்ச் அப்போ நமக்கு ஒரு சேஃபான எக்ஸ்பீரியன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேயா? அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் செட் பண்ண ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாம் முடிச்ச பிறகு அட் லாஸ்ட் நம்ம இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். நீங்கள் அண்டர் 13 இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த ஸ்டெப்புக்கு ஹெல்ப் கேளுங்க. இந்த ஃபீல்டில் ஒரு இமெயில் அட்ரஸ் நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணணும். இமெயில் அட்ரஸ் கொடுத்த பிறகு கிரியேட் யுவர் அக்கவுண்ட் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு கைட்லைன்ஸ் வந்துட்டு வியூ ஆகும். நீங்க இப்ப ஒரு நியூ ஸ்க்ராட்சர். ஸோ இந்த கம்யூனிட்டியில நீங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற கைட்லைன்ஸ் வந்து டீடைல்டா அங்க கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. இங்க பாருங்க, இப்ப நம்ம ஸ்க்ராட்ச் உடைய ஹோம் பேஜ்ல இருக்கோம். இங்க பாத்தீங்களா கன்ஃபார்ம் யுவர் மெயில் அப்படின்னு ஹைலைட் பண்ணி மேல காட்டுது. ஸோ அது என்னன்னா இன்னும் நம்ம இமெயில் அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணல. நம்ம ஏன் இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணணும்னா நீங்க கிரியேட் பண்ற ப்ராஜெக்ட் எல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதான ஆப்ஷன் எனேபிள் எப்போ ஆகும்னா நீங்க இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஆகும். நீங்க கொடுத்த இமெயில் அட்ரஸை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு மெயில் கிடைச்சிருக்கும். அதுல வந்துட்டு உங்க இமெயில் அட்ரஸை கன்ஃபார்ம் பண்றதுக்கான லிங்க் இருக்கும். ஐதர் இங்க கன்ஃபார்ம் மை அக்கௌண்ட் ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதையும் கிளிக் பண்ணலாம், இல்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணாலும் உங்க மெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் ஆயிடும். அவ்வளவுதான், நம்ம அக்கௌண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நீங்க அமேசிங் ப்ராஜெக்டை இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க கிரியேட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video today. See you in the next video. Bye.